மிதுனம் லக்னமாவோ மிதுன ராசியாவோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தி. எதை ஒன்றையும் கையில் எடுத்து செஞ்சிட முடியுன்ற அந்த ஒரு விடாப்படியான ஒரு விடாமுயற்சி, அது தன்னம்பிக்கை இருக்குன்றப்போ அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இது கொஞ்சம் கற்றுக்கிறது கஷ்டம், இது தொடர்றதுக்கு பயப்படுறாங்க, இல்லை உள்ளே போய் தெரிஞ்சுக்க பயப்படுறாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய கோட்டை, அதுதான் உங்கள் கிரவுண்டு. மற்றவங்களால் ரொம்ப சிரமப்பட்டு கற்றுக்கக்கூடிய விஷயத்த உங்களால் ரொம்ப எளிமையாக எளிதாக வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறது. நாம் எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது நம்ம ஜாதகத்துக்கு, நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு எந்த தெய்வத்துக்கு பண்ணணுமோ அந்த தெய்வத்தை அந்த நாட்களில் போய் வழிபட்டு வரும்போது தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுங்கிறது இதுதான். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், கோபம் வரும். அப்போ உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் இயல்பாகவே புதனை ஆக்டிவேட் பண்ணணும். புதன் தான் புத்தி. அரசாங்க உயர் பதவிக்கு புதனின் ஆதிக்கம் இருந்தால் தான், புதனின் அருள் இருந்தால் தான் நீங்கள் அரசு உயர் அதிகாரி ஆக முடியுங்கிறதோட நோக்கம் தான் அங்கே பச்சை மை வந்து வேலை செய்யுது. வணக்கம். நான் இந்த பொங்கல் சமயத்தில் கொடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், தொடர்ந்து இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு லக்னத்தாருக்கும் பணம் வருவதற்கான ரகசியங்களை பற்றி நிறைய நான் பகிர்ந்துக்க போகிறேன், செல்வம் சேர்வதற்கான ரகசியங்கள் நிறைய சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சீரீஸில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிதுன ராசி, மிதுன லக்னம். முதல்ல மிதுனம் அப்படிங்கிறது புதனோட வீடு. புதனுக்கு மொத்தம் 2 வீடு, ஒன்று மிதுனம், இன்னொன்று கன்னி. கன்னி வந்து புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு. மிதுனம் அப்படிங்கிறது புதன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அப்போது மிதுனம் லக்னமாவோ மிதுன ராசியாவோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தி. உங்ககிட்ட வந்து ஒரு கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எதையுமே ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லை தமிழில் இருக்க போது, அவ்வளோதானே, நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தில்லு, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மனோதைரியமும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம். அது உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க வந்து புத்திகாரகன், மூலகாரன். அப்போ ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல் விஷயம் மூலதனம் எதுன்னா பணம் இல்லைங்க, மனம், மனசு வேணும். நம்மளால இதை செய்ய முடியும், நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்மளால வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு, அதை அறிஞ்சுக்கிட்டு நாம் அதை அப்ளை பண்ணி நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கும்போது முதல் ஸ்டெப்லேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் செய்ய போகிறது, நீங்கள் வந்து அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ் புட்டின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, தில்லுன்னு சொல்லுவீங்களா, அது உங்கள்கிட்ட இருக்குது. எதை ஒன்றையும் கையில் எடுத்து செஞ்சிட முடியுன்ற அந்த ஒரு விடாப்படியான ஒரு விடாமுயற்சி, அது தன்னம்பிக்கை இருக்குன்றப்போ அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து கடுமையான உழைப்பை கொட்டுறது வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது. நீங்க புத்திகாரகன் அப்படின்னு கடவுள் வந்து உங்களுக்கு, பிரபஞ்சம் வந்து உங்களை மிதுன லக்னத்திலேயோ மிதுன ராசியிலேயோ வந்து உங்களை பிறக்க வச்சிருக்கு அப்படின்னா உங்க பிறப்பின் கர்மா என்னன்றதை புரிஞ்சு நீங்க செயல்படணும். நீங்க யூ ஹவ் டு டூ ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க், பிரெயின் ஒர்க். அது சம்பந்தப்பட்ட வேலையில் எடுத்து செய்யும்போது அப்போ உங்களுக்கு பணம்ங்கிறது உங்களை தேடி நாடி ஓடி வரும். பணத்தை தேடி நீங்க போக தேவையில்லை. நீங்க அந்த ரைட் சுவிட்சை போட்டீங்கன்னா லைட் எரியும், நீங்க மற்ற சுவிட்சை போட்டீங்கன்னா லைட் எரியாது இல்லையா. அப்போ உங்க சுவிட்ச் என்ன, ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப டெக்னிக்கல் ஜாப்ஸ் தான் நீங்க பண்ணணும். அறிவு சார்ந்த, மதிநுட்பம் சார்ந்த, மற்றவர்கள் எளிதாக கற்றுக்க முடியாத விஷயத்தை நீங்க பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து யார் வேணாலும் செய்யலாம்னா அதை நீங்க செய்யாதீங்க. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். எல்லாராலும் செய்ய முடியும் அப்படின்னா அதை நீங்க செய்யாதீங்க. இது கொஞ்சம் கத்துக்கிறது கஷ்டம், இது தொடர்றதுக்கு பயப்படுறாங்க, இல்லை உள்ள போய் தெரிஞ்சுக்க பயப்படுறாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய கோட்டை, அதுதான் உங்க கிரவுண்டு. ஏன்னா உங்களுக்கு புதிய விஷயங்களை கத்துக்கிறது, ஒரு டெக்னிக்ஸை கத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மற்றவங்களால ரொம்ப சிரமப்பட்டு கத்துக்கக்கூடிய விஷயத்த உங்களால ரொம்ப எளிமையா எளிதா வந்து கத்துக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறது. உங்க லக்னாதிபதியும் உங்க ராசியாதிபதியும் புதன் தான் புத்திகாரகன், புதன் தான் சரஸ்வதி கடாட்சம். அப்ப சரஸ்வதி கடாட்சம் இருக்குன்னா முதல்ல நீங்க அந்த புத்தியை தானே தீட்டணும், புத்தியை தீட்டணும். நீங்க அதை விட்டு ஊரெல்லாம் ஒரு பக்கம் போகுதுன்னா நீங்க அந்த பக்கம் ஓடணுன்ற அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒர்க்கை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எதில் பேஷன் இருக்கோ அந்த ஒர்க்கை சூஸ் பண்ணணும். தைரியமாக சூஸ் பண்ணுங்க, ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக மிதுன ராசி, மிதுன லக்னம் தன்னுடைய இன்னர் பீஸ், அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வேலையில் அவங்களை கட்டாயப்படுத்தியோ, அவங்கள வற்புறுத்தியோ, நீ செஞ்சே தான் ஆகணும்னு சொல்லியோ அவங்கள செய்ய வைக்க முடியாது. ஏன்னா ஞானச்செருக்கும் அறிவுச்செருக்கும் நிறைந்தவர்கள் தான் மிதுன ராசி, மிதுன லக்னத்தார். நான் இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறேன், நீ என்னை கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணணும். நீ என்னை வந்து இல் ட்ரீட் பண்ணாலோ, என்னை வந்து நீ தரக்குறைவாக நடத்தினாலோ நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஒரு பணத்துக்காகவோ ஒரு மரியாதைக்காகவோ நாங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ என்ன கரெக்டாக ட்ரீட் பண்ணாலும் நான் கரெக்டாக இருப்பேன். அந்த அறிவுச்சேர்க்கைக்கு நீங்கள் எப்பவுமே மரியாதை கொடுங்க. எப்பவுமே உங்களுக்கான மரியாதையை நீங்க தான் வந்து கெயின் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க புதன் அம்சத்தில் பிறந்திருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அப்போ புதன் சார்ந்த வேலைகள்லாம் என்ன, அறிவு சார்ந்த வேலைகள். அப்போ நீங்க உங்க குழந்தை வந்து ஒரு மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்தை பிறகுதுன்னா நம்ம குழந்தை வந்து இன்டலெக்சுவலான ஒர்க் தான் பண்ண போகுது, அறிவு சார்ந்த வேலைகளை செய்ய போகுது, மதிநுட்பமான வேலை செய்ய போகுது. அது சுகவாசி. ஏன்னா புதன்னாலே சுகவாசி. அதால வந்து ரத்தத்தை பிழிஞ்சு உடம்பை வருத்தி அப்படி வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு இருக்கும். இருந்த இடத்துல இருந்தே எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத உங்க குழந்தையோடைய கர்மாவே அதுதான். ஸோ
உங்க குழந்தை வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயத்த வந்து ஆசைப்படுது அப்படின்னா, அது ஆசைப்படலைன்னா அது மிதுன லக்னமோ, மிதுன ராசியோ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. இல்ல, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ வந்து மணிக்கணக்குல உட்காந்து படிக்கணும். மணிக்கணக்குல ஒரு வேலை செய்யணும். நீ வந்து இருந்த ஃபுல் டைம் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா கஷ்டங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகும். புதன்னாலே 2 மைண்ட். அவங்களால ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அடிக்கடி இப்ப நீங்க மிதுன ராசி, மிதுன லக்னமா இருக்கீங்கன்னா, உங்க ஆஃபீஸ்ல நீங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சேர்ல உட்கார முடியாது. எந்திச்சு வெளில போவீங்க. அப்பப்ப கீழ போயிட்டு வருவீங்க, மேல போயிட்டு வருவீங்க. ஏன்னா உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுதான் உங்க கர்மா. உங்களால உங்களோட ஃபோக்கஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும்னா, அப்ப உங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத, உங்ககிட்ட முழு சுதந்திரத்தையும் குடுக்கக்கூடிய எந்த வேலை இருக்கோ, இல்ல எந்த பாஸ் இருக்காங்களோ, அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க அந்த ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க. இல்லன்னா சுயதொழில் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே பாஸா இருங்க. ஏன்னா, யாருடைய கண்ட்ரோல்லயும் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா, ஞானச்செருக்கும், அறிவுச்செருக்கும் இந்த மிதுன ராசிக்கும், மிதுன லக்னத்துக்கும் இருக்கும்போது, அங்க பணத்தை விட நீங்க எதிர்பார்ப்பது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் தான். அப்போ உங்களுக்கு பணபரஸ்தானம் அப்படின்றது, இல்ல தனஸ்தானம், இல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம், இப்படி பல ஸ்தானங்களை இயக்கும்போது உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும். நீங்க மிதுன ராசி, மிதுன லக்னமா இருக்கும்போது ரெட்டை பிள்ளையாருங்கிற ஸ்தலங்கள் இருக்கு. ரெட்டை பிள்ளையார் சன்னதிகள் இருக்கும். அந்த ரெட்டை பிள்ளையார் சன்னதிகளை கண்டுபிடித்து திருச்சியில, சென்னையில எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த ரெட்டை பிள்ளையார் சன்னதிகள் இருக்கு. அந்த சன்னதிகளை நீங்க தேடி கண்டுபிடித்து அந்த புதன்கிழமையில அந்த ரெட்டை பிள்ளையாரை வணங்கிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு பண வளம் வரக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படும். இதை வந்து புதன்கிழமைகள்ல நீங்க வழிபடணும். பெருமாளும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ இல்ல புதன்கிழமையிலையோ போய் நீங்க வழிபட்டு வரும்போது நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு பணம் ஈட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு ஏற்படும். 2வது நம்ம திருவாரூர் மாவட்டம், அங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்குன்னே ஒரு கோயில் இருக்கு பிரத்யேகமா. கூத்தனூர் சரஸ்வதி, தஞ்சாவூர் மாவட்டம், கிட்டத்தட்ட வந்து திருவாரூர் மாவட்டம் அது. அங்கே பார்த்தீங்கன்னா கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்கு. யார் போகிறாங்களோ இல்லையோ, மிதுன லக்னம் இல்லை மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுடைய லக்னாதிபதி புதன், அப்போ புதனுக்குரிய தெய்வமாக வந்து சரஸ்வதி தான் நம்ம காலங்காலமாக கும்பிட்டு வரோம். அப்போ அந்த சரஸ்வதி தேவியை வந்து ஒரு தடவையாவது ஒரு புதன்கிழமையில் அன்னைக்கு நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்ப நாம எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது நம்ம ஜாதகத்துக்கு, நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அந்த தெய்வத்தை அந்த நாட்கள்ல போய் வழிபட்டு வரும்போது தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். 2வது, நீங்க எப்போதுமே உங்க கையில ஒரு பேனா, ஒரு நோட் வச்சிருக்கணுங்க. நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல வேணா இருங்க. ஏன்னா இதெல்லாமே புதனின் அம்சங்கள். புதனை தான் நீங்க தீட்டிக்கிட்டே இருக்கணும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுங்கிறது இதுதான். உங்களுக்கு அளவுக்கு அதிகமா அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், கோபம் வரும். அப்ப உங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா நீங்க இயல்பாவே புதனை ஆக்டிவேட் பண்ணணும். புதன் தான் புத்தி. உங்க கோபம் மேலோங்கக்கூடிய இடத்துல இந்த புதனின் அம்சங்கள் நிறைந்த பொருட்கள் உங்கள்கிட்ட கூடவே இருந்ததுன்னா அந்த கோபம் மட்டுமைப்படுத்தி அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற தாட் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போயிடுவீங்க. இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா, உங்க வாழ்க்கையிலே நீங்க அந்த செயல்முறைக்கு உட்படுத்தி பார்த்தா தான் அதோடைய வல்லமை உங்களுக்கு புரியும். ஒரு கிரீன் இங்க்ல எழுதக்கூடிய பேனா, பொதுவா வந்து அரசு உயர் அதிகாரிகள் தான் கிரீன் இங்க் வந்து பயன்படுத்துறாங்க. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஏன் அரசு அதிகாரிக்கு கிரீன் இங்க் கொடுக்குறாங்க. அப்ப கிரீன் இங்க் அப்படிங்கிறப்ப அங்க வந்து புதன் தான். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, நல்ல புத்தி கூர்மையா இருந்தீங்கன்னா அரசாங்கத்தின் உயர் பதவிக்கே போகலாம். இல்ல அரசாங்க உயர் பதவிக்கு புதனின் ஆதிக்கம் இருந்தா தான், புதனின் அருள் இருந்தா தான் நீங்க அரசு உயர் அதிகாரி ஆக முடியுங்கிறதோட நோக்கம் தான் அங்க பச்சை மை வந்து வேலை செய்யுது, கிரீன் இங்க். இப்ப நீங்க வந்து கிரீன் இங்க் பயன்படுத்துறதுக்கு தகுதியான ஆள்னு அர்த்தம். டெய்லி டைரி எழுதணுங்க. இதை நான் பல வீடியோஸை சொல்றேன். அது மற்றவர்களுக்கு பயன்படுத்தவே இல்லையே. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தால் பணம் சம்பாதிப்பதற்கு ஐ ரிப்பீட், நீங்க தினசரி கிரீன் இங்க்ல டைரி எழுதுங்க. அன்றன்ற வேலையை என்னென்ன செய்யணும்ன்றதை எழுதி அதை நீங்க செயல்படுத்த பாருங்க. அப்படி நீங்க புதனை பயன்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, தேவையற்ற நேரங்கள், நேர விரயங்கள், தேவையற்ற நேர விரயங்கள் ஸ்டாப் ஆயிடும். நீங்க ஆல்ரெடி ஒரு சார்ட் எழுதி வச்சிருப்பீங்க, இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு நோட்டு, அதுல பேனா, அதுல நீங்க எழுத்து, இது எல்லாமே புதன். நோட்டு புதன், எழுத்து புதன், அதை கிரீன் இங்க் எழுத போறீங்க. ஒரு பிளானிங் புதன், இதெல்லாமே புதன் தான். இதுக்கெல்லாம் ஏதாவது செலவாக போதா? இல்லைங்க. யாரும் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்க நீங்க எந்த பொருளாதார நிலையில இருந்தாலும், இப்ப இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்க நீங்க இப்ப என்ன பொருளாதார நிலையில இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு பெரிய பொருட்செலவு இல்லை இல்லையா? ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பிளானிங், ஒரு திட்டம். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன ப்ரொஃபஷன் வேணா இருங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருங்க, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருங்க, இல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருங்க, என்ன வேணா இருங்க. ஆனா 24 ஹவர்ஸ்ல நீங்க எப்ப தூங்க போறீங்க, எப்ப எந்திரிக்க போறீங்க, எப்ப குளிக்க போறீங்க, எப்ப சாப்பிட போறீங்க, எப்ப படிக்க போறீங்க, எப்ப வேலைக்கு போக போறீங்க, இது எல்லாத்தையும் அப்படியே ஹவர் பேசிஸ்ல இல்ல என்னென்ன செய்யணும் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி எழுதுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டைட் பேக்டா, ஜாம் பேக்டா இருக்கும் அந்த டே. அப்போ உங்களுடைய செல்வம் மீட்டுவதற்கான வேலைகளை மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க. அந்த புதன் உங்களை செய்ய வைக்கும். செல்வம்ங்கிறது
பணம்ங்கிறது உங்களுடைய லக்னாதிபதியோ உங்களுடைய ராசியாதிபதியோ நீங்க இயக்கும்போது பணம் வந்துருங்க. இதுதான் வந்து சூட்சும ரகசியம். அப்ப நீங்க இதை செய்யும் போது என்ன ஆகும்னா, நீங்க தொட்டு வணங்குறதாக அர்த்தம். அப்போ ஓகே, என்னை தொட்டுட்டியா, என்னை வணங்கிட்டியா, ஓகேவா, உனக்கு தேவை என்ன, செல்வம் தானே, நான் தர்றேன் அப்படின்னு அது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நாம தான் உன்னை இயக்கணும். நீங்க வந்து பைக்கும் கீயும் இருக்குன்னா, நீங்க கீ போட்டு பைக் ஆன் பண்ணா தான் பைக் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு பயணம் பண்ணலாம். அதுதான் கிரகங்களுக்கும் அது அப்படியே பொருந்தும். நீங்க ஒரு ஜாதகர், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியோ உங்க ராசியாதிபதி நீங்க இயக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்க எழுதி பாருங்க. அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க யாருக்காவது உதவி செய்யணும். ஏன்னா தர்மம் தலை காக்கும். நீங்க தர்மம் பண்ணும்போது ஒரு சூட்சும ரகசியம் இருக்குங்க. என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தர்மம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு இருக்கு. அந்த செலவை நீங்க தான் இருக்க போறீங்க. வாங்குறவங்க அதை ஃப்ரீயா வாங்க போறாங்க. அப்ப எப்பவுமே எந்த தர்மத்தையும் ஒரு காரண காரியத்துல பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தர்மம் பண்ணும்போது வலது கை செய்யறது இடது கை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இதை ஒரு ரகசியமா உங்களுக்கு சொல்றேன். மிதுன ராசி மிதுன லக்னத்தார் நீங்க தர்மம் செய்யும்போது பொருளாதார விஷயத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், எக்ஸாம் பேடு இதெல்லாமே நீங்க வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பாருங்க. அதை எடுத்து அவங்க பயன்படுத்தும் போது உங்க கர்மா கழியும். அதன் பிறகு நீங்க செல்வ நிலையை நோக்கி அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்க குழந்தைகளுக்கு நீங்க ஒரு கல்வி உதவி, ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி தரது, நோட்டு புத்தகம் வாங்கி தரது, அவங்க சீருடை வாங்கி தரது, இப்படி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, காலேஜ் குழந்தைங்களுக்கு நீங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு சந்தோஷமான போதையா மாறிடும். ஆக நிறைய செய்யணும், நிறைய செய்யணும், நிறைய செய்யணும் தோணும். அது உதவி பெறவங்களுக்கும் இந்த அண்ணனோ, இந்த அக்காவோ, இந்த அம்மாவோ, இந்த ஐயாவோ வந்து நமக்கு அடுத்த வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குமே, அடுத்த எக்ஸாமுக்கும் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குமே, நம்ம தம்பிக்கும் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குமேனு அவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்களும் செய்யணும் எதிர்பார்ப்பீங்க. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் நீங்க வந்து ஒரு உதவியை செய்யக்கூடிய அளவுக்கு செல்வத்தை வந்து அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நல்ல விஷயத்துக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது பணம் வருங்க. நீங்க ஒருத்தர் கெடுக்கணுன்றதுக்காக பணம் சம்பாதிச்சீங்கன்னா பணம் வராது. இன்னொருத்தருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் 100 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு பணக்காரன் ஆயிடுவீங்க. ஏன்னா நம்மள்ட்ட செல்வம் இருந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்யப்படும். அப்ப நீங்க கல்வி அறிவுக்காக, ஒருத்தருடைய கல்வி அறிவுக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா வெற்றிங்க. நிச்சயமா அந்த உதவிகள் செய்ய ஆரம்பிங்க. அதன் பிறகு நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த உதவிகள் செய்கிற அளவுக்கான பணம் உங்களை தேடி வரும். ஸோ புதன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தாருக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆக்குபேஷன், உங்கள் தொழில், உங்கள் ப்ரொஃபஷன் அதையும் நீங்கள் புதன் சார்ந்து செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு எதில் பேஷன் இருக்கோ அந்த விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா த ரோட் நாட் டேக்கன்னு சொல்லுவாங்க. எல்லோராலும் பயணப்படுத்த யூஸ் பண்ணப்படாத அந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தான் வேறு யாராலும் அதிகம் பயன்படுத்தப்படாத அந்த வழிமுறைகளை நீங்கள் எடுத்து பண்ணும்போது அங்கே உங்களுக்கு காம்படிட்டர் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் தான் அங்கே கிங். நீங்கள் மட்டும் தான் அங்கே மோனோபோலி. நீங்கள் வச்சது தான் சட்டம் இருக்க போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை இன்னொருத்தர் கற்றுக்கிறது அதை அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ நீங்கள் அவங்க கற்றுக்கிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகள் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்துச்சுன்னா அவங்க வித்தியாசமான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா தைரியமாக நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுங்க. அவங்க அதை சூஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க அதில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்களுக்கு பொன், பொருள், செல்வம், புகழ் எல்லாமே அதில் வருங்க. எல்லாருமே டாக்டராக தான் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியர் தான் ஆகணும், எல்லாருமே கலெக்டர் தான் ஆகணுன்றது இல்லை. மற்றவர்களால் அதிகமாக ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியாத விஷயத்த உங்கள் குழந்தை கற்றுக்குறாங்கன்னா அது வந்து உங்களுடைய குழந்தை பிறந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் முதல்ல உணருங்க. அப்போ அவங்களுக்கு அதை எடுத்து செய்ய சொல்லுங்க. நிச்சயமாக அந்த பணம் வரும். நான் சொல்கிறபடி உங்கள் குழந்தைகள் இல்லை நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா தினசரி டைரி எழுதுங்க. அது கிரீனிங் பேனால எழுதுங்க. நீங்கள் நிறைய பேனா பென்சில் பயன்படுத்த புதன் ஆதிக்கம் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக அந்த புதன் உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு பெருஞ்செல்வத்தை ஏற்றுக் கொடுப்பார். ஏன்னா பெருமாள் தான் புதன் தான் பெருமாள். இன்னைக்கு பெருமாள் உலகத்துக்கே பழி எழுந்துகிட்டு இருக்காரு. மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு கடவுளா இருக்கிறார். அப்போ நிச்சயமா அவரோட ஆதிக்கத்தில் பிறந்து நீங்க கடன் இருக்குன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நீங்க புதனை இயக்கிற பணம் உங்களுக்கு தானே வரும். கடன்ற வார்த்தை எல்லாம் போயிடும். நிச்சயமா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தை பிறந்த நீங்க இந்த காணொலி மூலமா நீங்க புதனை இயக்கி பணத்தை பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.